என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு தான் நான் தைரியமா இவர் மேல கேஸ் கொடுத்திருக்கேன் மேடம். இந்த ஆளுக்கு கிடைக்க போற தண்டனை இப்படி பொண்ணுங்களை மோக பொருளா பாக்குற எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும். சோனியா, ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுற? நீ கூப்பிட்டு தானே நான் உனக்கு துணையா வந்தேன். அதுவும் நீ என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டப்போ நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். இதான் என் கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள இழுத்த. இப்ப இங்க வந்து வாய் கூசாம போய் சொல்ற? நான் என்ன பாவம் பண்ண? சைலன்ஸ். மேடம், இவ சொல்ற மாதிரி ஆள் நான் கிடையாது. ஒரு பொண்ணு இப்படி வந்து பப்ளிக்கா எல்லார் முன்னாடியும் சொல்றானா, you must be the culprit. My lord, என் கிளையண்ட் ஒரு இன்னசென்ட். இது முழுக்க முழுக்க அவங்க ஜோடிச்சு சொல்ற ஒரு கற்பனை கதை. என்னோட கிளையண்ட்டுக்குன்னு சொசைட்டில ஒரு நல்ல பேர் இருக்கு. அவரு ஒரு செலிபிரிட்டி செஃப். அவரோட நேமை டேமேஜ் பண்ணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க. சார், பெரிய மனுஷன், செலிபிரிட்டி இவங்கெல்லாம் தான் சார் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யறாங்க. அந்த பொண்ணு தான் சார் இன்னசென்ட்டா இவரை நம்பி இருக்கு. இந்த மாதிரி மூன்றாம் தரமான ஆட்களுக்கெல்லாம் நீங்க ஆஜராகாதீங்க. இவரோட பெயில் பெட்டிஷனை நான் ரிஜெக்ட் பண்றேன். இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணது யாரு? நான் தான் மேடம். இவருக்கு 3 days கஸ்டடி. 1 வீக்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஓகே மேடம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணனும். ஓகே மேடம். தாமதிக்கும் நீதி அநீதிக்கு சமம். சோ மேக் இட் ஃபாஸ்ட். சரிங்க மேடம். சோனியா எப்படி எல்லாம் நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கா. ஏதோ பொது நலனுக்காக தியாகம் பண்ண மாதிரி பேசி ஜட்ஜே நம்ப வச்சிட்டா. எனக்கு என்னமோ இது ரொம்ப நாளா பிளான் பண்ண மாதிரி இருக்கு பவி. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இத பத்திலாம் நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கா. அதனாலதான் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி ஹரிசார சிக்க வச்சிருக்கா. மேடம், இனிமேல் இந்த கேஸை என்னால நடத்த முடியாது மேடம். என்ன சார் இப்ப வந்து இப்படி சொல்றீங்க? மேடம், கோர்ட்ல அந்த அம்மா என்ன கேட்டதை நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. இந்த கேஸ்ல அவர் இன்னசென்ட், அந்த பொண்ணு தான் பொய் புகார் கொடுத்திருக்குன்னு சொன்னீங்க. நானும் அதை நம்பிதான் பெயில் மூவ் பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு ஜட்ஜில இருந்து டவாலி வரைக்கும் சிம்பத்தி வரா மாதிரி பேசி எல்லாரையும் ஆஃப் பண்ணிடுச்சு. சார், அவ பேசினது எல்லாமே பொய் சார். வரமாட்டேன்னு சொன்னவரை அந்த பொண்ணு தான் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போனாங்க. இது எல்லாமே கண்ணால நாங்க பாத்துட்டு இருந்தோம் சார். அங்க சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருந்தாலும் அவர் இனிமேல் யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த கேஸ் டோட்டலா ஒன் சைடா போயிடுச்சு. சார், என்ன சார்? உண்மைக்குன்னு ஒரு வலிமை இருக்கு, அது என்னைக்குமே தோக்காது சார். நீங்க சத்தியத்தை பேசுறீங்க, நான் யதார்த்தத்தை பேசுறேன். இது வரைக்கும் கோர்ட் வரலாறுலயே போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிங்கன்னு ஜட்ஜி சொன்னதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படின்னா ஜட்ஜி அந்த பொண்ணு சொல்றத அவ்வளவு நம்புறாங்கன்னு அர்த்தம். இந்த கேஸ உடைச்சி அவரை வெளியே கொண்டு வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. சாரிம்மா, தோத்து போயிடுவோன்னு தெரிஞ்சு இதுக்கு மேல இந்த கேஸ்ல இருக்க முடியாது மேடம். சார், சார் ப்ளீஸ் சார். சார், அவர் ரொம்ப நல்லவர் சார். அவரு இப்ப அவருக்கு எதிராக நடக்கிற இந்த சதியை முறியடிக்காம விட்டா அதுக்கப்புறம் நீதி மேல இருக்க நம்பிக்கையே போயிடும் சார். சார், தயவு செஞ்சு நீங்க இந்த கேஸ்ல இருந்து இப்போ போயிடாதீங்க சார்.
நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். ஆனா உங்களுக்காக போராடி என்னால நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாது. அதுக்கான வலிமை என்கிட்ட இல்ல சார். சார், இந்த மாதிரி சவாலான கேஸ எடுத்து நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. நிரூபிக்கவே முடியாத பொய் வழக்க கூட அவங்க வாதாடி நிரூபிச்சு காட்டுவாங்க. ஒருவேளை அவங்க இந்த கேஸ்ல ஆஜரானா உங்க பக்கம் தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்கு. யாரு சார் அது? இந்தாங்க, இது அவங்க கார்டு. அவங்க அவ்வளவு சீக்கிரம் கேஸ ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒத்துக்கிட்டா அவரை வெளியே கொண்டு வந்துடலாம். நீங்க பேசி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். நான் வரேங்க. நான் வரேன் மேடம். வரேம்மா. நான் இருக்கேன், நீ தைரியமா போ. என்ன பார்த்ததும் நீயா வந்து என்கிட்ட லவ் யூன்னு சொல்லணும்னு சொன்னல, அப்புறம் என்ன கண்டுக்காம போற? என்ன அழகா இருக்கிறேன்னு திமிரா? இப்போ என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ற. சொல்லல, அப்புறம் நடக்கிறதே வேற. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கண்ணா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன்னா என்னை விட்டுடுங்க ப்ளீஸ்ண்ணா, நான் போறேன். ஏய் இல்ல, என்ன மச்சான் சொல்ல சொல்ல கேட்காம போயினே இருக்கா? எடுத்து ஊத்துறா. ஏய் குர்ரா, அண்ணா வேண்டாண்ணா. அண்ணா அண்ணா ஏய் யார் நீ? குறுக்க வந்து கொடையால மறைக்கிற? ஏதோ இவன் கட்டிக்க போற பொண்ணாச்சேன்னு பச்சை தண்ணி ஊத்தி மிரட்டினான். நாளைக்கு மட்டும் இந்த பொண்ணு ஒத்துக்கல, ஸ்ட்ரெயிட்டா சீட் தான். நாளைக்கு நீ குறுக்க வந்தேன்னு வையே, உனக்கு அதே தான். அதுக்கு முதல்ல நீ வெளியில இருக்கணும்டா.
டேய் உன் வயசுக்கு அவ குழந்தைடா. உன்ன மாதிரி பொறுக்கிங்க பண்ற டார்ச்சரால தான் நல்லா படிக்கிற பிள்ளைங்க படிப்பை கூட பாதியிலே நிப்பாட்டிடுறாங்க. ஏய் என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? ஒரு பொம்பளை நீ எங்களை அடிக்கிறியா? என்ன டேய், ஆண்டவன் அறிவுல இருந்து ஆற்றல் வரைக்கும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சமமா தான் கொடுத்திருக்கான். நான் ஒருத்தி தனியா உங்க எல்லாரையும் அடிக்கிற, அதுலயே தெரியலையா? ஏய், இதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். எங்க அண்ணன் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தான். அவரை வச்சு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நான் யார் தெரியுமா? டேய், முதல்ல என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்கடா. என் பேரு ஜான்சி ராணி, அட்வொகேட் இன் சென்னை ஹைகோர்ட். இந்த ஐபிசி 354, 354D, 377 இதெல்லாம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப நீ சொன்னியே உங்க அண்ணன், அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் கேளு. நான் யாருன்னு அவன் சொல்லுவான். ஏய், என் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தா அத சண்டை போட்டு தடுக்கவும் தெரியும், சட்டத்தை வச்சு தடுக்கவும் தெரியும். இனிமே இந்த ஏரியால உங்களை பார்க்கவே கூடாது. போடா போடா. முரத்தால புலிய அடிச்சு விரட்டின வம்சத்துல வந்தவங்க நாம. இந்த மாதிரி நரிக்கெல்லாம் நம்ம பயப்படலாமா? பாரு, வாழ்க்கையில நீ இன்னும் எவ்வளவோ தூரம் கடந்து போக வேண்டியதா இருக்கு. இவனை போல ஆளுங்களெல்லாம் நீ இன்னும் நிறைய சந்திக்க வேண்டியதா இருக்கும். இவனுங்களுக்கெல்லாம் நீ பயந்தேன்னு வச்சுக்கோ, ஏறிக்கிட்டு வந்துகிட்டே இருப்பானுங்க. துணிச்சலா நீ ஒரே ஒரு வாட்டி திரும்பி நின்ன, தோ இந்த மாதிரி பயந்து ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. எந்த சூழ்நிலையிலும் எப்பவும் தைரியமா இருக்கணும். வா போல. கவிதா. அம்மா, யார் வெளியே நிக்கிறது? யாரு என்னன்னு ஒன்னும் தெரியலம்மா. ஆனா காலையில இருந்து உங்களை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வர சொல்லு. சரிங்கம்மா. அம்மா உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. வாங்க. சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேரு லக்ஷ்மி. லக்ஷ்மியா? இந்த பேரையும் இந்த வாய்ஸையும் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமா? மேடம், நான் பிங்க் எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கேன். ஒருவேளை என் ஷோவை நீங்க கேட்டிருக்கலாம். ஓ யா, ரேடியோல பேசுவீங்கல்ல? ஆமா. உங்க ப்ரோக்ராம்க்கு நானே ஃபேன் தான். உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேனே. ப்ளீஸ் சிட் டவுன். வாங்க. நான் கோர்ட்டுக்கு கார்ல போகும்போதெல்லாம் உங்க ப்ரோக்ராம் தான் கேட்டுக்கிட்டே போவேன். யாரும் யோசிக்காத ஆங்கிள் இருந்து நீங்க பதில் சொல்ற விதம் ரியலி நைஸ். அதுவும் உங்களோட மொழி நட அருமையா இருக்குங்க. இந்த படிக்காதவங்கல இருந்து படிச்சு நல்ல வேலையில இருக்கிறவங்க வரைக்கும் நல்லா புரியுற மாதிரி பேசுறீங்க. இன்ஃபேக்ட் உங்க பதில ஒரு கேஸ்க்கு நானே ரெஃபரன்ஸா எடுத்திருக்கேன். ஒரு அக்யூஸ்டுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்திருக்கேன். ஒன் செகண்ட். கவிதாமா. அம்மா, 2 காஃபி. சரிங்கம்மா. சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? ஜெயில இருந்து ஒருத்தரை வெளியில எடுக்கணும். ஒருத்தர்னா யாரு?
எடுத்துக்கோங்க. சொல்லுங்க யாருன்னு. என்னோட கணவர். ஹஸ்பண்ட்னு சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயங்கணும்? ஓகே, எதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? மேடம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சமீபத்துல வேளச்சேரியில அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டதா ஒரு கேஸ் போட்டாங்கல்ல. ஆமா, அந்த ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல ஹரின்னு ஒருத்தர் அபியூஸ் பண்ணதுக்காக அரெஸ்ட் ஆயிருந்தாரு. அதுக்கு என்ன? ஹரி சார் எந்த தப்பும் பண்ணல. ஏங்க, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? உங்க ஹஸ்பண்ட் என்னதும் தப்பு பண்ணாலும் நிரபராதின்னு சொல்லிட்டு வரீங்களா? அப்படியெல்லாம் இல்ல மேடம். அவர் உண்மையிலேயே எந்த தப்பும் பண்ணல. அவர் மேல அபாண்டமா பழி சுமத்திருக்காங்க. வாட் இஸ் திஸ் லக்ஷ்மி? உங்க மேல நான் பெரிய மரியாதை வச்சிருந்தேன். ஆனா ஒரே நிமிஷத்துல அதை கெடுத்துக்கிட்டீங்க. ரேடியோல மட்டும் நீதி நேர்மைன்னு நியாயமா பேசுறீங்க. இப்ப தப்பு பண்ணதும் உங்க ஹஸ்பண்ட்னதும் சுயநலமா யோசிக்கிறீங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிற சராசரி மனைவி மாதிரி பேசுறீங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை பத்தி கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? மேடம், அந்த பொண்ணு பொய் சொல்றா. ஹரி சார் அப்படிப்பட்டவர் கிடையாது. அப்போ அந்த பொண்ணு இத்தனை பேர் மத்தியில தன்னை அசிங்கப்படுத்திட்டு உங்க ஹஸ்பண்ட் மேல பொய் புகார் கொடுத்திருக்கா. அப்படிதானே சொல்ல வரீங்க? ஆமா மேடம், அதுதான் உண்மை. எதுங்க உண்மை? இவ்ளோ சட்ட பாதுகாப்பு இருக்கிற இந்த சூழல்ல கூட ஒரு பொண்ணு தனக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள்ல வெளியே சொல்ல முடியல. குடும்பம், சமூகம்னு அவளுக்குன்னு பல்வேறு இடைஞ்சல்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி ஒருத்தர் புகார் கொடுத்தா அவங்கள போய் இப்படி பேசுறீங்க? பாருங்க லட்சுமி, உங்களை எனக்கு பிடிக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்களை இப்படி உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். வேற யாராவது இருந்தா இங்க நடக்கிறதே வேற. எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. எவ்வளவு காசு கொடுத்தாலும் அதுல இருந்து நான் மாற மாட்டேன். அது எனக்கு வேண்டப்பட்டவங்களாவே இருந்தாலும் நான் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நிப்பேன். ஒரு நாளும் நீதிக்கு எதிராக நான் நிக்க மாட்டேன். மேடம், ப்ளீஸ் மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். இந்த மாதிரி கேஸ்ல பொண்ணுங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நம்ம பொதுவா நினைக்கிறது தான் தனக்கு சாதகமா பயன்படுத்தி இப்படி ஒரு பொய் கேஸ் அவர் மேல போட்டிருக்கா. இது பொய்ன்னு நிரூபிக்க உங்களை விட்டா எனக்கு வேற எந்த லாயரையும் தெரியாது மேடம். ப்ளீஸ் மேடம், அவரை காப்பாத்துங்க. இங்க பாருங்க லட்சுமி, உங்க மேல எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அதை கெடுத்துக்காதீங்க. நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி கிளம்புங்க. அப்படி சொல்லாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம், அவரை காப்பாத்துங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்ல மேடம். நீங்க கிளம்புங்க. என்ன பேசுறாங்க இவங்க? அவங்க ஹஸ்பண்டுங்கிறதுனால தப்பு பண்ணிருக்க மாட்டாங்களா? இந்த ஆம்பளைங்களை பத்தி நமக்கு தெரியாது. கல்லுக்கு துணி சுத்தி இருந்தாலும் அதையும் காமத்தோட பாக்குறவங்க தானே இவங்கெல்லாம். சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லா யோகியனும் அயோக்கியம் தான். இதுல ராமன் என்ன, ராவணன் என்ன? நாம இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் இங்கே நின்னுட்டு இருக்காங்க. மீடியால இருக்கோங்கிற திமிரு. என்ன லட்சுமி இது? நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் தான் கேஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் என் வீட்டு வாசலே நிக்கிறீங்க? சாரி மேடம், நான் உங்களை கோவப்படுத்துறதுக்காக இங்க நிக்கல. எனக்கு உங்களை விட்ட வேற வழி இல்ல மேடம். அவரை காப்பாத்துறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும்.
லக்ஷ்மி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களான்னு எனக்கு புரியல. இந்த கேஸ்ல உங்க ஹஸ்பண்ட் தான் குற்றவாளின்னு இந்த ஊர் உலகமே நம்புது. நானும் அதை தான் நம்புறேன். அப்புறம் நான் மட்டும் எப்படி அவருக்கு ஆதரவா வாதாட முடியும்? மேடம், நமக்கு பொதுவா பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் குற்றவாளிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தோட இந்த கேஸ பாக்குறதுனாலதான் அவர் குற்றவாளியா தெரியறாரு. ஆனா உண்மை அப்படி இல்ல மேடம். அப்படின்னா இங்க பெரும்பான்மையா நம்புறவங்க எல்லாருமே தப்புன்னு சொல்றீங்களா? பெரும்பான்மையா இருக்கிறதுனால பொய் உண்மை ஆயிடாது மேடம். அவர் தப்பு பண்ணதை யாருமே பார்க்கல. அந்த பொண்ணு அழுது நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சுட்டா. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நான் என் அனுபவத்துல எவ்வளவோ மிரட்டல பாத்திருக்கேன். பணத்தை காட்டி மிரட்டுறதுல இருந்து பணமாயிடுவேன்னு மிரட்டுற வரைக்கும். ஆனா எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நீங்க மட்டும் என்ன புது விதமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க காரணம் எதுவும் எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. சோ என்னால இந்த கேஸை எடுத்து நடத்த முடியாது. என் பொறுமையை இன்னும் சோதிக்காம தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. மேடம், 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 ப்ளீஸ் மேடம்.